அதான் சேதுராமன். ஆத்திசூடியில் ஒப்புரவு ஒழுகு என்ற ஒரு கருத்துக்கு ஒரு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அழகிய கிராமம், அங்கே ஒரு உயர்நிலை பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் மாணவர்கள் நன்கு படித்தார்கள். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு பென்சில் எடுத்துட்டான். அந்த பொண்ணு என்ன காணும் பென்சிலை தேடிச்சான். அப்புறம் ஆசிரியர் பார்த்து யார் எடுத்துருக்கீங்க, ஒரு பையன் சொன்னாலும் இதெல்லாம் திட்டாங்க. வந்து நேர்மையாக நம்ம இருக்கணும், ஒவ்வொரு செயலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும், அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு இப்போ கிளாஸ் முடிஞ்சு வெளில வந்தோன்னே அவன் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். பள்ளியிலேருந்து வெளியில் வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும்போது ஒரு பர்ஸில் பணம் நிறைய இருந்துச்சான், கீழே கிடந்துச்சான். அந்த உடனே அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் எடுத்து பார்த்துச்சான். பணம் நிறைய இருந்துச்சான். அப்படி நிறைய இருக்கே, நம்ம என்ன யாருக்கா இருக்கும் அப்படி சொல்லும்போது சரி யாரோ தெரியல பாவம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போனான். அப்படி கொண்டுகிட்டு போகிறப்ப எல்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி? இல்லைங்க, அது கீழே கிடந்துச்சு, யாருக்கோ நான் காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே காவல் நிலையத்தில் என்ன கேட்டாங்கன்னா, என்னப்பா அது அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கீழே கிடந்துச்சு சார், அதனால நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. உள்ள பர்ஸில் பாருமா, அட்ரஸ் இருக்கான்னு பாருங்க அப்படி சொன்னோன்னா உள்ளே பார்த்தோன்னா அந்த அட்ரஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா அவர் உடனே, சாமி நான் தான் என்னோட பணம் சாமி, அது என்னோடய பையனோட படிப்புக்கு ஃபீஸ் கட்ட வச்சுருக்கேன், என் பையனோட வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. ஓடி வந்து அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி, சாமி நீங்கள் தான் கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றிருக்கீங்க, நான் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தேன் தெரியாமல் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போனது தெரியாமல் விழுந்துருச்சு அப்படி சொன்னோன்னே அந்த பாப்பாவுக்கு நன்றி சொல்லி அந்த பாப்பாட்ட பணம் கொடுத்தாங்க. அந்த பாப்பா சொல்லிச்சா, ஒப்புரவு ஒழுகுன்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த செயல் செஞ்சாலும் எந்த பொருள் இருந்தாலும் நேர்மையான வழியில் நம்ம செயல்பட்டு நம்ம இருந்தால் தான். அந்த மாதிரி இருக்கும்போது பையனோட பள்ளிக்கும் நம்ம ஃபீஸ் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒப்புரவு ஒழுகு என்ற கருத்தின்படி நேர்மையாக வாழ்ந்து வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.